அடுத்தது வந்து நியூக்ளியர் த்ரெட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நாங்கள் அழியிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, இந்தியா வாரால இல்லை எதிர வேணாலும் இருக்கலாம், நாங்கள் வந்து அழியிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் கிட்ட இருக்கிற நியூக்ளியர் வெப்பனை வச்சு இந்த உலகத்தில் இருக்க பாதி உலகத்தையே நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம், எங்கள் நியூக்ளியர் வெப்பனெல்லாம் வெடிக்க வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி டைரெக்டாக பேசியிருக்காருங்க. இல்லை இவருக்கு இது தெரியுதா? நியூக்ளியர் வெப்பன் அப்படின்றது எல்லா நாடும் வச்சிருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா தற்காப்பு. இதை போய் ஒரு நாட்டு மேலே போட்டு அந்த நாடை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக பெரிய பெரிய நேஷன்ஸ் ஒன்றும் அதை வச்சில்ல. உண்மையாலுமே அதுதான் ரீசன். பட் ஆனால் நம்மளோட ஆள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை அழிச்சது மட்டும் இல்லாமல் என்ன அழிச்சுக்கினது இல்லாமல் மொத்த வேர்ல்டில் பாதி அழிச்சிருவேன். இல்லை எனக்கு புரியல, நீ உண்மையாலுமே என்ன தான் சொல்ல வர. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பானி இந்த ஆயில் ரீஃபைனரிஸ்லாம் வச்சுருக்காருல, ஸோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம் ஃப்யூச்சர் வாரில் இந்தியா கூட அப்படின்னு பேசுகிறதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? நீங்கள் வந்து பஞ்சாப் அந்த இடத்துல இருக்க ஒரு பார்டரான ஒரு விஷயத்தையே உங்களால் தொட முடியாது. ஏர் டிஃபென்ஸ் நம்மக்கிட்ட இருக்க ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸு, அப்புறம் ரஷ்யா வித் இந்தியா கொலாபரேஷனில் இருக்க ஏர் டிஃபென்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து லைட்டாக கூட தாண்ட முடியாது. ஈவன் நீங்கள் சைனா கூட இல்லை அமெரிக்கா கூட கொலாபரேட் பண்ணால் கூட நீங்கள் உங்களால் தாண்ட முடியாது. உங்களுக்கே தெரியும் அவர் சொல்கிறது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், ஐயோ நான் வேறு லெவல் ஒரு மிசைலை ஏவி விட்டேன்னு வச்சிங்க, அது பாட்டுன்னு போயினே இருக்கும். இல்லை நீ உண்மையாலுமே இந்த இடத்துல உன்னை யார் இப்படி உட்கார வச்சா, இல்லை இந்த பொசிஷனுக்கு நீ டிசர்வா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இப்போ இவரோட ஸ்பீச்சை கேட்டு யோசிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல இந்த நியூக்ளியர் ரியாக்டரை வந்து இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து டாய் மாதிரி யூஸ் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக அக்செப்டே பண்ண முடியாது.